சென்னை வளசரவாக்கத்தில் நேற்றிரவு பணி முடித்துவிட்டு பேருந்துக்காக காத்திருந்த செவிலியரை பின்தொடர்ந்து விசிட்டிங் கார்டை கொடுத்து காதல் தொல்லை கொடுத்த நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயதான பெண் ஒருவர் தேனாம்பேட்டையில் தங்கி வளசரவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று இரவு 8:45 மணியளவில் பணி முடித்து வீட்டுக்கு செல்வதற்காக வளசரவாக்கம் கேசவத்தினி பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த போது எபிசெட் யமகா வாகனத்தில் வந்த ஒரு நபர், இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அந்த பெண்ணை பின்தொடர்ந்திருக்கிறார். பேருந்து நீண்ட தூரம் அந்த பெண்ணை நோட்டமிட்டிருந்ததுனால பயந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி இருக்கிறார். ஷேர் ஆட்டோவில் ஏறும்போதும் பின்தொடர்ந்து சென்று அந்த ஆட்டோவில் இருந்த அந்த பெண்ணிடம் விசிட்டிங் கார்டு ஒன்றை கொடுத்து உனக்காக காத்திருக்கேன் என்று கூறிவிட்டு அந்த ஆட்டோவையும் பின்தொடர்ந்திருக்கிறார். இது குறித்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜேஷ் என்பவரிடம் அந்த பெண் கூறியதனால ஆட்டோ ஓட்டுநர் அந்த நபரை பிடித்து கேட்டபோது அந்த பெண்ணுக்காக வந்ததாகவும் நீ யார் அதை கேள்வி கேட்பது என்று கேட்டதனால பொதுமக்கள் உதவியோடு அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். விசாரணையில் அவர் போரூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பதும் மெடிக்கல் ரெப்பாக பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. ரமேஷை இன்று காலை மீண்டும் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணை செய்த போது அந்த பெண்ணை பிடித்திருந்ததால அவரை பின்தொடர்ந்ததாகவும் மற்றபடி தவறாக நடக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விருகம்பாக்கம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.